இசைமதி வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பேச வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012ல நான் உட்பட சில பேர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டு கால விசாரணையில இன்றைக்கு தீர்ப்பாக விடுதலை என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த வழக்கு என்ன? ஏன் நாங்கள் அதில் குற்றம் சுமத்தப்பட்டோம்? 13 ஆண்டு காலம் அப்படி என்ன அதில் விசாரணை நடந்தது? இப்போ எப்படி விடுதலை அப்படிங்கிறத பற்றி தான் அந்த காணொலியில் விரிவாக பேச போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். 2012 மார்ச் மாதம் நினைக்கிறேன், 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் வந்து அப்போ அணு உலை சம்பந்தமாக பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருந்த நேரம், கூடங்குளத்தில் அணு உலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் அங்கே நடந்துட்டு இருந்த நேரம், தமிழ்நாட்டில் எங்கேயும் பெரிய அளவில் நம்ம அந்த பிரச்சனையை தூண்டிட்டு இருந்த நேரம், பல்வேறு கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள் அதெல்லாம் வந்து அணு உலைக்கு எதிராக பேசியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் அதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இங்கே ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய தமிழர் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பின் சார்பா வந்து அணு உலை உண்மை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்கனவே ஜனவரி மாதத்திலே ஒரு முறை முயற்சி பண்ணாங்க. அதுக்கு அனுமதி கிடைக்கல. பிப்ரவரியில் ஒரு முயற்சி பண்ணாங்க, அனுமதி கிடைக்கல. அதுக்கப்புறம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அனுமதிக்கு விண்ணப்பிச்சு அனுமதி கிடைச்சு இப்போ இந்த மார்ச் மாதம் ஒரு 3ஆம் தேதி வாக்கில் அது நடைபெறதா இருந்தது. அந்த கூட்டத்திற்கு நான் உட்பட கிட்டத்தட்ட பல்வேறு அமைப்புகள் நாம் தமிழர் சார்பாக போயிருக்கிறோம். ஏன்னா அப்ப எல்லா சின்ன சின்ன அமைப்புகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்படி எல்லாரும் ஒன்று கூடி இன்னும் தமிழ் தேசிய உணவாளர் எல்லாருமே ஒன்றா இருந்து, இது ஏன் இது திருப்பி திருப்பி ஒன்று அப்படின்னு சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய இன்னும் சொல்லப்போனால் தமிழின் மீது பற்று கொண்டவர்கள் எல்லாமே எந்த அமைப்பில் இருந்தாலும் கூட தமிழுக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கும்போது ஒன்று கூடக்கூடிய பண்பு நான் அரசியலில் 2011 ராஜபாளையத்துக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன். அது அடிப்படையில் தான் இந்த 12லையுமே வந்து அது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் ஒன்று போல நிற்கிறோம். அந்த கூட்டத்துக்கான வேலைகள் நடக்குது. அந்த கூட்டம் நடக்க இருக்குது. அந்த கூட்டத்தில் சிறப்புரையாக பேராசிரியர் சுப உதயகுமார் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் கூட்டம் ஆரம்பிக்கிறது நேரத்தில் வந்து காங்கிரஸ், பிஜேபி அப்படி சில உள்ளிட்ட கட்சிகள் இருந்து ஒரு 20-25 பேர் வந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஏன் இதை நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க அந்த அணு உலைக்கு எதிராக இங்க ஒரு கூட்டம் நடத்தணும்னு கேட்கிற போது அணு உலையை ஆதரிச்சு ராஜபாளையத்தில் ஒரு பேரணி நடத்தப்படுது. அந்த பேரணி யாரோட தூண்டுதல் பேரில் யாரோட ஏற்பாட்டில் நடக்கு அப்படின்னு பார்த்தா, ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரரான எல்லாரும் அறிஞ்ச ராம்கோ சிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட நிறுவனர் ஓனர், அதோட முதலாளி தான் அதை ஏற்பாடு பண்ணாரு. அவரோட தூண்டுதலில் தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கான அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுமே நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்று அந்த கூட்டத்தை நடத்துறோம். மக்களுக்கு உண்மையை விளக்கணும் அப்படின்னு சொல்லி அணு உலை உண்மை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிங்கிற தலைப்பிலேயே அந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்து நடத்துறோம். அந்த தமிழர் இயக்கம் சார்பா ஐயா பொன் இளங்கோவன் அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. நாம் தமிழர்ல இருந்து நானு, அண்ணன் இளங்கோவன் அவர்கள், மா இளங்கோவன் அவர்கள், அதுபோக நிறைய பேர் இப்படி எல்லாருமே அதுல கலந்து இந்த வேலை கூட்டம் நடக்கு. வழக்கறிஞர் அண்ணன் பகத்சிங் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த 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 கூட்டத்திற்கு அனுமதியை வாங்கி கொடுக்குறாரு. அவரும் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ஏன் இந்த ஆட்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி போராட்டங்களை பண்றாங்க அப்படின்னா, இதுவும் அந்த ஏற்கனவே அணு உலைக்கு ஆதரவா பண்ண குரூப்போட தூண்டுதல் பேர் தான் நடக்குது அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு இருக்கு. இது எதனால நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, காவல்துறை உடனே என்ன பண்றாங்கன்னா, இங்க திருநெல்வேலி அங்க கூடங்குளத்திலிருந்து கிளம்பி இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக வந்து கொண்டு சுப உதயகுமார் அவர்களை பார்த்தீங்கன்னா, ராஜபாளையத்துக்கு தெக்கிட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் சோழபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கேயே மறிக்கிறாங்க. அங்கேயே மறிச்சு இந்த மாதிரி அங்க பிரச்சனையா இருக்குது, கூட்டம் கலவரமா இருக்கு, நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே தடுத்து நிறுத்துறாங்க. இங்க அந்த உண்மையிலேயே உதயகுமார் அவர்கள் ராஜபாளையம் வந்து இந்த கூட்டத்தில் பேசி அணு உலை எவ்வளவு ஆபத்து அப்படிங்கிற செய்தியை பரப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட அது ஒரு ஒரு எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஒன்று பண்றாங்க. காவல்துறை அதை கலைக்க முற்படாம அதை அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கான வேலை நடந்துகிட்டே இருக்குது. உடனே அங்கிருந்து 2 கோசைகளை கூட்டங்கள்ல இருந்து ஒருத்தருக்கு அது பண்ணா அப்படின்னு சூழல் நடக்கும்போது இதை போட்டு காட்டி உதயகுமார் அவர்கள் அங்கே பண்றாங்க. உடனே உதயகுமார் அவர்களும் அவரோட வந்தவர்களும் சேர்ந்து அங்கே சாலை மறியல்ல ஈடுபடக்கூடிய சூழல் வருது. அப்ப இந்த ஒரு ஒரு மணி நேரத்தை சரியா இது பண்ணி அந்த நீதிமன்றம் கொடுத்த அனுமதி உங்களுக்கு முடிஞ்சிச்சு, இனிமே நீங்க பேச முடியாது, நீங்க ஊருக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் அவர்களை திருப்பி அனுப்புறாங்க. இங்க போராட்டத்தை நடத்த எதிர்ப்பு போராட்டம் நடத்துறவங்களை சிறைப்படுத்தாம இல்ல அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த விளைவு கூட்டங்களுக்குள்ள சிக்கல் உருவாகுறது. அங்க இருந்து அவங்க மேல கல்வீச்சு சம்பவம் நடக்குது. அப்ப யார் எரியுதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இதுல ஒரு காவல்துறை, அதாவது ஒரு காவலர் மீது, தலைமை காவலர்னு நினைக்கிறவங்க, அவங்க மீது கல் எறிபட்டு அவருக்கு 4-5 தையல் போடப்பட்டதாகவும், காலில் அடிபட்டதாகவும், ஒருத்தருக்கு ஊமை அடியா கையில் அடிபட்டதாகவும் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு, அதற்கு காரணம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிலங்கோவன் அவர்கள்,
அந்த அதே அமைப்பை சார்ந்த காளீஸ்வரன் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், இன்னொரு அண்ணன் பாலமுருகன் அவர்கள், இப்படி அது நாம் தமிழர் வந்து இசை மதிவாணன், அதே போல அண்ணன் மா இளங்கோவன், முத்து புரட்டா முத்து ஹோட்டல்னு சொல்லுவோம் அவங்களும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புரட்சிகர இளைஞர் முன்னணி அப்படி அமைப்பில் இருந்து அம்மையப்பன் அவர்கள் இருந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய அமைப்புகள் இதில் வந்து தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாங்க, நிறைய சம்மனஸ் இருந்திருந்தாங்க, சகோதரர் வந்து குருநாதன் இருந்தாங்க. இதுல முக்கியமா ஒரு பெண் தோழர் இசைக்கியம்மாள் அப்படிங்கிற பெண் தோழர் இருந்தாங்க. மாடசாமி ஆசிரியர், ஐயா ராசா அவர்கள், ஐயா செல்லச்சாமி, இப்படி கிட்டத்தட்ட 15 பேர் மீது வழக்கு இது பண்ணாங்க. இந்த வழக்கு விசாரணை அப்ப இருந்து தொடங்கி நாங்க அதுல அந்த எங்க மேல பதியப்பட்ட வழக்குல முன்முனை பெற்று கிட்டத்தட்ட 22 நாட்கள் காலையும் மாலையுமா ராஜபாளையம் நகர காவல் நிலையத்தில், அதாவது தெற்கு காவல் நிலையம் நினைக்கிறேன், தெற்கு காவல் நிலையத்தில் 2 முறையும் கையெழுத்திட்டு அப்புறம் அந்த வழக்கு விசாரணை 2 ஆண்டுக்கு அப்புறம் 2014 ராஜபாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில், நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்று இன்றைக்கு தீர்ப்பு. இதுல என்னன்னா நிறைய பேரை அதுக்கு சாட்சிகளா இந்த அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த அணுகுலை ஆதரவாளர்களின் தூண்டுதல் பேரில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. காவல்துறையே சாட்சி, அப்படியே ஒரு டிஎஸ்பி, ஒரு ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர், ஒரு ஆய்வாளர், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சிறப்பு சார்பு ஆய்வாளர், அப்புறம் பிஜேபி கட்சியிலிருந்து, காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்படி நிறைய பேரை கொடுத்துருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னா சாட்சிகளுக்கெல்லாம் சம்பவம் நடந்துருச்சா இல்லைங்க தாண்டி உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னே தெரியாத நிறைய பேர் அதுல சாட்சியில கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதுல அப்படிதான் ஒரு சாட்சி பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. இங்க இதுல வந்து அந்த 15 பேர்ல வந்து அண்ணன் ராசா அவர்கள் இறந்துட்டாங்க, சிவசாமி அண்ணன் இறந்துட்டாங்க, என் சம்மனஸ் இறந்துட்டாங்க, இன்னொரு அண்ணன் நபர் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் இறந்துட்டாங்க. நாங்க 11 பேர் தான் உயிரோடு இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல வந்து நாம் தமிழர் இயக்கத்துல இருந்து அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. 11 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பொதுக்கூட்டம் நடத்துக்க தலைமை தாங்கினது பொன்னிலங்கோ அவர்கள் அப்படிங்கிறனால, பொன்னிலங்கோ உங்களுக்கு யாருன்னு தெரியுமா, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு அங்க நிக்கிற எங்களை காட்டி கேட்டுக்கிற போது அவர் என்ன சொல்றாங்க, சாட்சிக்கு வந்தவர், பொன்னிலங்கோ இறந்து போயிட்டாரு நான் கேள்விப்பட்டேன், அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு இளங்கோவன் என்ன பண்றாரு, அவர் வந்திருக்காரு, ஆனா அவருக்கு இங்க யாரும் தெரியல, ஆனா பொன்னிலங்கோ தவறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதாவது உயிரோடு இருக்கிறாங்களா இந்த இதுல இருக்கவங்க இல்லையா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்படின்னா இவங்க யார் இளங்கோவன், யார் பொன் இளங்கோ, இப்ப யாரு பாலமுருகன், எந்த பாலம், 2 பாலம்ல எந்த பாலமுருகன், அந்த குருநாதன் யாரு, அம்மையப்பன் யாரு, ராமச்சந்திரன் யாரு, மதிவாணன் யாரு, மாடசாமி ஆசிரியர் யாரு, இப்படின்னு யாரு என்னன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாம வந்திருந்த அமைப்புகள் இருந்து தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்பு, அணுகுலைக்கு எதிரான அமைப்பு எல்லாம் 2 பேரை தூக்கி இந்த வழக்குல போட்டிருக்காங்க. அது என்னன்னே யாருன்னே தெரியாம இவங்க சாட்சிகள், அதாவது எல்லாமே பொய் சாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அரசு உண்டு பண்றது. அந்த அரசு மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கெடுதலை செய்கிற போது அதை எதிர்த்து போராடுறது வழக்கு தொடுத்துட்டோம்னா அந்த வழக்கு வெறும் தொடுத்தோடு இல்லாம ஒன்னும் சிறைப்படுத்தப்படுவோம். சரி 10 நாள் சிறையில இருந்து வெளியே வந்துட்டோம்னா 10-15 நாள் வந்து கையெழுத்திடுவதற்காக காவல் நிலையத்துக்கு போவோம். அதோட முடியல அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறை வாய்தாவுக்கு போய் நிக்கணும், அதுக்கப்புறம் நேர் நிக்கிறது, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு முறை, 1 மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அந்த வழக்கு நீட்டிக்கும் போது பல்வேறு பணிகளுக்கு இடையில நம்மளால அந்த சூழலுக்கு போய் சேர முடியாத சூழல் வரும்போது எதுக்கு இந்த பிரச்சனை? ஏதோ ஒரு தடவை சிறைக்கு போனா அப்படியே முடியும்னா முடியல, அப்புறம் 10 நாள் 15 நாள் கையெழுத்து போட்டா அதோட முடியும்னா முடியல, இந்த வாய்தா இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த இடத்துல இருந்து இந்த மக்களுக்கு உதவியா அரசு தவறு செய்கிற போது தட்டி கேட்கிற இடத்துல இருக்கணும், அரசு தப்ப சுட்டி காட்டுகிற இடத்துல, போராட்டம் நடத்துற இடத்துல இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம இருந்து வச்சு யாருக்கு என்ன நடந்துட்டு போகுது, எமக்கு என்ன இருக்குது, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நம்மளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட இந்த வழக்கில் திட்டமிட்டு போடப்பட்டு இந்த நேர விரயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்றேன். இப்ப எனக்கே கூட இன்னைக்கு விடுதலை அப்படின்னு சொல்கிற போது பாத்தீங்கன்னா நானே இடையில ஒரு சில வாய்தாக்கள் வராம நான் வேற வேலையை வெளியே போயிருந்தேன். இன்றைக்கு தீர்ப்பு கண்டிப்பா வரணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து மாநில நிர்வாக குழு கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க அறிவிக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நானும் ஒருவனா இருக்கிறேன். ஆனாலும் கூட என்ன ஆகுதுன்னா என்னோட சேர்ந்து 10 பேர், மொத்தம் 11 பேர் இருக்கும் இல்லையா, அப்ப என்ன தவிர 10 பேர் இருக்கிற போது இன்னைக்கு தீர்ப்பு நான் இருக்கணும், கட்டாயம் வரணும், எல்லாரும் இருந்தாகணும்னு சொல்லி நீதிபதி அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வராமல் போனா அது எல்லாரையும் பாதிச்சு மறுநாள் ஒரு நாள் திருப்பி ஒரு நாள் வாய்தா வாங்கணும் அப்படிங்கும்போது இப்ப சென்னையில இருந்து அந்த அக்கா இசைக்கும் அக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒவ்வொரு வாய்தாக்கு வந்துட்டு போறாங்க. ஏன்னா அப்போ இங்க ஊர்ல இருக்கும்போது அந்த வழக்கு அவங்க மேல பதிவு செய்யப்படுது. அப்புறம் அவங்க திருமணம் முடிஞ்சு திருப்பூர் போறாங்க. அப்புறம் இப்ப சென்னையில போய் செட்டில் ஆகி அவங்க கணவர் குழந்தைகளோட வசிக்கிறாங்க. அப்படி இப்ப வழக்குக்காக வந்துட்டு போவோம். இப்ப அவங்க அங்கிருந்து வரும்போது நான் அந்த நிர்வாக கூட்டத்துக்காக இங்க இருந்து கிளம்பும் போனா இங்க சிக்கல் வரும் அப்படிங்கிறதுக்காக நிர்வாக குழு கூட்டத்துல கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த வாய்தாவில் சந்திக்க வேண்டிய அவசியம் வருது. இப்படி நம்மளோட அவசியமான வேலைகளை தள்ளி போடுகிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தோம்னா இவங்க இந்த பிரச்சனைகளை தலையிட மாட்டாங்க, அரசுக்கு எதிராக வந்து நிக்க மாட்டாங்க. நீங்க அரசுக்கு எதிராக எப்படி பார்க்கணும், அரசு மக்களுக்கு எதிராக நிக்குது, அதனால நம்ம அரசுக்கு எதிராக நிக்க வேண்டியது.
யார் பக்கம்? மக்கள் பக்கமா நின்று பேசுறோம். இவங்க என்ன நீங்க அணு உலை இந்த மாதிரி தவறுன்னு சொல்லிட்டோம், இப்ப நம்மளுக்கு இப்ப ஆண்டு காலம் இழுத்து போட்டாச்சு அப்படிங்கறனால அணு உலை சரின்னு நாங்க சொல்லிட முடியுமா? இல்லையே. விடுதலை பெற்று வந்த 11 மனதிலும் இன்றைக்கும் அணு உலை தவறு என்கிற கருத்து தான் இருக்குது. இன்னும் வலிமையா இருக்குது. இன்னும் பல இடங்கள்ல மேடைகளை பேசும்போது அதை பேசிக்கிட்டு தான் இருக்கும். இப்படி ஒரு வழக்கின் மூலமாக என்னன்னா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடுகிற பிள்ளைகளை, நாம் தமிழராகட்டும், சமூக இயக்கங்களாகட்டும், வழக்குல கொண்டு போய் தொடுத்து அதன் மூலமா ஒரு நெருக்கடியை கொடுத்துட முடியும் இந்த அரசு நினைக்க பாருங்க. அது மிகப்பெரிய ஆபத்தானது. ஏன்னா வழக்கை எடுத்த உடனே முதல்ல அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்டு பாஸ்போர்ட் இருந்தா அதை வாங்கி முடக்கி வச்சுக்குவாங்க. பாஸ்போர்ட் இல்லைன்னா நமக்கு கிடைக்க விடாமே பண்றது. அதோட வழக்கோட தன்மையை கூட குண்டகமட்டாக காட்டி அதை ஏமாத்திக்கிட்டாரு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 2016 இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய வரைக்கும் நமக்கு வந்து கடவுச்சீட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. பாஸ்போர்ட் கிடைக்கவே மாட்டேன். நம்மளால ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வெளியில போய் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா முடியவே மாட்டேன். அப்ப என்ன, இந்த மாதிரி அரசியல் வழக்குக்காக காழ்ப்புணர்ச்சி கொண்டு தொடங்கப்பட்ட அரசியல் வழக்குக்கு தடையே கிடையாது, கொடுக்க கூடாது. அரசு வேலையில இருந்து எதுனாலும் சரி. ஆனா இப்ப அதெல்லாம் மீறி தான் இவங்க இந்த மாதிரி வேலை செய்யற போது ஒரு புதிதா வரக்கூடிய தலைமுறை பிள்ளை எதுக்கு இந்த வேலை, நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு, அப்ப நம்ம இதுல போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனை ஏற்பட்டு மக்களுக்கு ஆதரவா களத்துல போராடுகிற களத்துல வரமாட்டுக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்கும் போராடுகள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் இருந்த 2012 இந்த வழக்கு ஆகணும்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 வழக்குகள் வாங்கிட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாராய கடைக்கு எதிராக போராடின வழக்குல இருந்து கடைசி என்ஐஏ ரெய்டு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த காலத்துல இருந்து நம்ம வெளியெல்லாம் போல. அரசு வேணா நினைக்கலாம், நாம என்ன நினைக்கிறோம், இது உரமேன்றது நம்மள. இன்னும் சொல்ல போனா என்னன்னு பாருங்களேன், 2012 நாங்கெல்லாம் ஒண்ணு கூடி இந்த கூட்டத்தை நடத்துறதுக்காக இருந்திருக்கோம். ஒருவேளை இந்த வழக்கு பண்ணா கூட இத்தனை பேர் இப்படி தடத்தை சந்திச்சிருப்பான்னு தெரியாது. இந்த 13 ஆண்டுகளா 2 மாசத்துக்கு ஒருக்கா நம்மளால சந்திக்க முடியும். நான் அதிகரி போடலாம் கூட போகும்போது அவங்களை சந்திக்க முடியும். இந்த 15 பேரையும் சந்திக்க முடியும், 12 பேரை சந்திக்க முடியும், 10 பேரை சந்திக்க முடியுங்கிற ஒரு உணர்வு என்னன்னா ஒரு மீள் சந்திப்பாதான் நாங்க இந்த இடத்த பாக்குறோம். இப்ப இன்னைக்கு எல்லாருமே அதான் பேசிக்கிட்டோம். இனி நம்ம திருப்பி எப்படி வாய்தா இல்லைன்னா ஒரே இடத்துல பார்க்க முடியாதா? ஏதோ ஒரு காரணம், வாரத்துக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு 50 நாளைக்கு ஒருக்கா, 20 நாளைக்கு ஒருக்கா ஒரு இடத்த சந்திக்க மாதிரி குறைஞ்ச வச்சா ஒரு 8 பேரை வந்து பார்த்துக்கிட்டோம், இனி அப்படி பார்க்க போறது இல்லை அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் இருக்க ஒழிய, நம்மளை 12 ஆண்டு அலைய விட்டாங்க, இன்னும் இப்படி நல்ல வேளை பழச்சிட்டோம், விடுதலை சொல்லிட்டாங்க, திருப்பு நம்மளை குற்றவாளின்னு சொல்லி 1 மாசம் உள்ள போட்டிருந்தா என்ன ஆயிருக்குது அப்படிலாம் ஒரு நிலைப்பாடும் கிடையாது. உள்ள போட்டிருந்தா என்ன ஆயிருக்கு? ஓய்வு எடுக்க போறோம். நம்ம பல மேடை சொல்றோம், மணி அடிச்சு 5 ஒரு மாமியார் வீடுன்னு ஏன் சொல்றாங்க? அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி அங்க போய் ஓய்வு எடுத்துட்டு இன்னும் சில புத்தகங்களை படிச்சுட்டு மறுபடியும் வீடு கொண்டு வளர்ப்புறோம். எங்க அண்ணன் சீமான் அவர்களை பல்வேறு சிறைகள்ல வழக்குகள்ல சிறைப்படுத்துகிற போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வேலையை செய்கிற போது அண்ணன் உரமேற்றி கொண்டுதான் வெளியே வந்தாரு. நல்ல உடலை பயிற்சி எடுத்துக்கிட்டாரு, அது போல மனதை திடப்படுத்திக்கிட்டாரு, அது போல அறிவு ஆற்றலை பெருக்கிற புத்தகங்களை படிச்சாரு, மறுபடியும் வந்து நின்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் மட்டுமில்லாத மற்ற சமூகங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னை திடைப்படுத்திக் கொள்ளுகிற, நம்மளை வளப்படுத்திக் கொள்ளுகிற இடமா தான் சிறையை பாக்குறாங்க. சிறை நம்முடைய சிதைக்காது செதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம அதை பாக்குறதுனால இந்த வழக்குல விடுதலை அல்ல சிறை கடன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த ஒரு நோக்கம் இல்லாம தான் போனோம். நான் நம்ம சொன்ன மாதிரி மாநில நிர்வாக கூட்டத்தில் நம்மளால கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா காவல்துறை வழக்கறிஞர் நான் கேட்டிருந்தேன், ஒருவேளை நம்ம வராமல் போனா நீதிபதியை ஒத்தி வச்சுட்டாங்கன்னா அது இன்னொரு நாள் எல்லாருக்குமான சிரமமா போயிடும் அப்படின்னு சொன்னால அந்த பண வருத்தத்தோட தான் அந்த இதுக்கு போனதை ஒழிய சிறை தண்டனை கொடுத்துருவாங்க இல்ல நம்ம மனநிலையை மாற்ற அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கொடுத்த உடனே விடுதலைன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து சொன்னதுதான், வழக்கறிஞர் ஒரு பாராட்டு விழா நடத்தி எத்தனை வருஷம் வழக்காக எழுத்து கொண்டு வந்து பாவம் நமக்காக வந்து நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னதோட நாம அணுகுல இன்னும் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற கருத்தை வலுவா பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய எல்லோரும், நான் உட்பட எல்லாரும் அதை தான் சொல்லியிருந்தோம். அப்படி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான இந்த போராட்டங்கள்ல அது நான் இப்ப தொடர்ச்சியா நாம் தமிழர்ல வேட்பாளரா பொறுப்பாளரா பயணிச்சுட்டு இருக்கிற போது இது என்னோட தொடக்க காலத்துல அமைஞ்ச வழக்குனாலும் கூட இனி இப்ப இருக்கிற மீதம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குலையுமே இது போலதான் கைவாழுவமே ஒழிய ஒருபோது காம்ப்ரமைஸ்க்கோ இல்ல ஃபைன் கட்டிட்டு வெளியேறலாம் அப்படிங்கிறதுக்கோ அதை பற்றி எந்த எண்ணத்திற்கும் போகாம நாங்க எடுத்த கொள்கையில நின்ற கொள்கையில நாங்கள் பற்றி கொண்ட கொள்கையில எங்க அண்ணன் கரம் பிடித்த சீமான் அவர்களின் கரம் பிடித்து அந்த கொள்கையில உறுதியோட இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் போராடதான் செய்வோம். காரணம், இந்த அரசு மக்களுக்கு எதிராக நிற்கிறது. இந்த அரசு மக்களுக்கு ஆதரவாக நின்றால் இந்த அரசுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்கிற நிலைப்பாடு தான் எங்கள் நிலைப்பாடாக இருப்போம் அப்படிங்கிற உறுதியோட இந்த 2012 தொடுக்கப்பட்ட இந்த புனையப்பட்ட இந்த பொய் வழக்கானது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இது போல நம்ம கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைங்க நிறைய வழக்குல போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்றதே ஒண்ணுதான், வாய்தா வருது அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காது. நாம் தமிழர் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இது போல வழக்கை பத்தி அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, மண்ணுக்கு மக்களுக்காம நம்ம வந்து நிக்க போறோம். அப்படிங்கும்போது இந்த அரசு நம்ம மேல குற்றஞ்சாட்டுதல முனைப்பா இருக்கதான் செய்யும். அதனால இந்த ஒரு வழக்கு போடுவதனாலயோ நம்மளை காத்திருக்க வைப்பதனாலயோ நேரத்தை வீணடிக்கிறதுனாலயோ இந்த நாட்டுல எந்த மாற்றம் வந்துட போறதும் இல்லை. நாம் இதனை விட்டு விலக போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல இது என்னென்ன தடைகளை ஏற்படுத்தினாலும்
மக்களின் பக்கம் நிற்போம் அப்படிங்கிற நாங்க எல்லாருமே என்னவான்னா, எங்களுக்கு முன்னோர்கள் விட்டு சென்ற பாதைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? எந்தெந்த மாதிரியான அரசியல், என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த அரசு வீழ்த்த நினைச்சிருக்கு, எப்படி எப்படியான தடைகளை ஏற்படுத்த நினைச்சு, அப்ப அந்த சங்கடங்களையும் தாண்டி தாங்கிக் கொண்டு அவர்கள் எப்படி அதை தாண்டி மேல வந்தாங்க அப்படிங்கலாம் படிச்சதன் அடிப்படையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு அரசியலின் பின்னோட்டமாகவும் இந்த நேர்மையான அந்த அரசியல்ல கட்டாயம் தொடர்ச்சியாக பயணிப்போம் அப்படின்னும், இந்த சட்டத்துறை நீதித்துறையும் சேர்ந்து எத்தனை பொய் வழக்குகளை போட்டாலும் அண்ணன் சீமானின் தம்பியாக, எங்கள் தேசிய தலைவரின் பிள்ளையாக அதை நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு மறுபடியும் மறுபடியும் மக்களுக்கு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.